Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி 10 gadgets பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So guys, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். The first one ஒரு under 500 குள்ள ஒரு பெஸ்டான ஒயர்ட் கீபோர்டு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த டெல்லோட கீபோர்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த கீபோர்டு தான் எங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தா பிரைமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு வந்து நல்லாவே வர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த கீபோர்டோட பிரைஸ் நமக்கு வந்து பார்த்தா 579 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. பட் சேல் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தா 500 ரூபாய்க்கு வந்து அதிக டைம் வந்து கிடைக்கும். இல்ல எனக்கு உடனே கீபோர்டு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸிங்கும் நல்ல பிரைசிங் தான். சோ 1 இயர்க்கான வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க டெல் பிராண்ட்ல இருந்து. சோ நீங்க under 500 குள்ள ஒரு கீபோர்டு வேணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். Okay, next one, உங்க லேப்டாப்புக்கு வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டான பென் டிரைவ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த Sandisk இந்த பென் டிரைவ் வந்து பார்த்தா கண்டிப்பா பெஸ்ட்டா வந்து இருக்கும். சோ இந்த பென் டிரைவ் தான் நான் வந்து பார்த்தா லாஸ்ட் 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பென் டிரைவ் நான் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். சோ இது நமக்கு வந்து பார்த்தா USB 3.0 பென் டிரைவ். சோ நமக்கு பென் டிரைவோட சைஸ் நமக்கு கொஞ்சம் வந்து பெருசா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நமக்கு இது வந்து பார்த்தா கொஞ்சம் பில்ட் எல்லாம் நமக்கு ஓரளவு சூப்பராவே கொடுத்திருக்காங்க. இல்ல மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டினா 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. சோ நானே வந்து இப்போ 2 தடவை வந்து வாரண்டி கிளைம் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு தடவை வாங்கிட்டு பென் டிரைவ் வந்து தொலைக்காம வச்சீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த பென் டிரைவ் நமக்கு வந்து 32 GB நமக்கு வந்து 460 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 64 GB நமக்கு வந்து பார்த்தா 550 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ அந்த பிரைஸ் கண்டிப்பா ஒரு வேல்யூ ஃபார் மணி. இத செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தா பெஸ்ட்டான பென் டிரைவ்க்கான வீடியோ வந்து போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Next one, under 500 க்கு நமக்கு வந்து Dell தரப்புல இருந்து ஒரு கீபோர்டு வந்து பார்த்திருந்தோம். அதே மாதிரி under 500 குள்ள வயர்லெஸ் மவுஸ்னா நமக்கு வந்து Dellோட மவுஸ் தான். சோ இந்த மவுஸ் நமக்கு வந்து பார்த்தா Amazonல வந்து நிறைய பேர் வந்து வாங்கி இருக்காங்க. சோ அந்த இமேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். ஓகே, Logitech நமக்கு வந்து நல்ல பிராண்ட். சோ நம்மளால வந்து பார்த்தா வாரண்டில ஈஸியா கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேட்டரி வந்து நம்ம தான் வந்து போடணும். சோ 1 இயர்க்கான பேட்டரி வந்து கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. சோ PCல நமக்கு Windows, Mac எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். சோ இந்த மவுஸ் நமக்கு வந்து சைடுல வந்து கிரிப்பிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நல்லாவே இருக்கும். மவுஸ் நம்ம கைக்குள்ள வச்சோம் அப்படினா நமக்கு வந்து சூப்பரா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபிட் ஆகும். சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மவுஸ் இது. நான் எவ்வளவு நாள் வந்து பார்த்தா வயர்ட் மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ண ஆசையா இருக்கு அப்படினா வந்துட்டு கம்மி பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க இந்த வயர்லெஸ் மவுஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கேபிள் மேனேஜ்மெண்ட் பாக்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்து செக் பண்ணி பாருங்க. இந்த கேபிள் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் கேபிள், அதுக்கப்புறம் இந்த ஒயர், கீபோர்டு, ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்டில் வந்து இப்போ நிறைய ஒயர்லாம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்க முடியும். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பவர் சாக்கெட்டை வந்து பார்த்து உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு வந்து இப்போ மொபைல் ஃபோன் வைக்கிறது, சின்ன சின்ன டாய்ஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேபிள்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிரைஸ் நமக்கு Amazonல வந்து பார்த்தா 450 வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்க கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்க. Okay, next one, ரொம்ப கம்மி விலையில ஒரு பெஸ்ட்டான கீபோர்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா Zebronics K35. ஸோ இந்த கீபோர்டும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த கீபோர்டு நீங்க பிரைமரி யூஸ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தா காஸ்மிக் பைட்டோட மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கீபோர்டு நான் வந்து பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன். சப்போஸ் அந்த கீபோர்டு எனக்கு எப்பவே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரியா, அதுக்காக தான் வச்சிருக்கேன். ஸோ இதை நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்தா வச்சிருக்கேன். ஸோ அப்பப்போ ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. பட்டன்ஸ் எல்லாமே கிளிக்கியாக வந்து கொடுத்துருந்தாங்க. பில்டு வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் தான். இந்த பிரைஸ் கேட்டீங்க அப்படின்னா ஷாக் ஆயிருவீங்க. ஸோ இந்த கீபோர்டு நான் வந்து பார்த்து 180 ரூபாய்க்கு வந்து பார்த்தா ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல இருந்து வாங்கியிருந்தேன். பட் Amazonல வந்து பார்த்து 300 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கீபோர்டு வந்து பார்த்தா ஆஃப்லைன் ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. நல்ல பிரைஸ்க்கே வந்து கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, ஒரு under 300 குள்ள வந்து பார்த்தா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்ட்டான கீபோர்டு இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்ம என்னதான் லேப்டாப்ல வந்து பார்த்தா கீபோர்டு அதுக்கப்புறம் ட்ராக் பேட் வந்து உள்ளே கொடுத்ததுனால எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ நானும் வந்து பார்த்தா அதே மாதிரி மவுஸ் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு சில டைம் நமக்கு டேபிள் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. அதுக்கு வேண்டி தான் வந்து பார்த்தா நான் இந்த Redgear MP35 SpeedType இந்த மவுஸ் பேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் இப்போ நமக்கு Amazonல வந்து பார்த்தா 250 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தா Amazon சேல் வந்து 99க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பிரைஸுக்கு வந்து டீசென்டான இது. ஸோ மேலே நமக்கு வந்து நல்ல சாஃப்டான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற ஸ்விட்சஸ் கூட நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. Redgear 250 ரூபாய் அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பேட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது நீங்க டெஃபினட்டா செக் பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன் ஒரு கார்டு ரைடர் வந்து பார்த்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கடைசியாக வந்து கண்டுபிடிச்சது வந்து பார்த்து இந்த கார்டு ரைடர் தான். ஸோ இந்த கார்டு ரைடர் தான் நான் வந்து பார்த்து லாஸ்ட் 4 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா Digitek DCR 006. ஸோ நமக்கு USB 3.0 பென்ட்ரைவ் இது. இந்த கார்டில் நம்மளால வந்து பார்த்தா SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் கேமராவோட மெமரி கார்டு. ஸோ அது நம்மளால வந்து போட்டுக்க முடியும். ஸோ மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த கார்டு ரைடர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்து பார்த்தா அமேசான் வந்து 250 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இது 300க்கு வந்து சேலில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கார்டு ரைடர் வந்து வேணும், கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற எந்த கார்டு செக் பண்ணாதீங்க, இதை வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த லேப்டாப் பேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 300க்கு வந்து அமேசான்ல செல் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட பேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ல வந்து கிடைக்குது. பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறம் கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 300 பட்ஜெட் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 13 இன்ச், 14 இன்ச், அதுக்கப்புறம் 15 இன்ச். ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 சைஸ்ல வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்கு. ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 3மே வந்து ஒரே பிரைசிங் தான் வச்சிருக்காங்க. ஸோ நானும் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து பார்த்தா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் நம்ம முன்னாடி வந்து பன்சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளால வந்து பார்த்தா பவர் பேங்க், அதுக்கப்புறம் சார்ஜர் எல்லாமே வந்து வச்சுக்க முடியும். ஓகே, ஒரு அண்டர் 300க்குள்ள வந்து பார்த்தா இந்த லேப்டாப் பேக் வந்து பார்த்தா கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் Zebronics தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா USB போர்ட்ஸ் அடாப்டர் இது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இப்போ 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் ரொம்ப கம்மி வந்து வச்சிருக்காங்க. 150 ரூபாயோட ப்ரைசிங். பட் டெலிவரி சார்ஜ்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து 30 அப்புறம் வந்து போடுவாங்க. எப்படி நமக்கு வந்து பார்த்தா 200 அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து போட டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. இதில் நமக்கு வந்து இப்போ 4 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளால் வந்து பார்த்தா நம்மளோட கீபோர்ட், மவுஸ், USB பென் டிரைவ், அதுக்கப்புறம் பிரிண்டர், ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு சில லேப்டாப்ல நமக்கு வந்து 2 or 3 போர்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும். அப்போ நம்மளால வந்து பார்த்தா மல்டிபிள் கேபிள்ஸ், மவுஸ், பென் டிரைவ் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த டைம் நமக்கு வந்து பார்த்தா USB அப்போ வந்து பார்த்தா கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும். கிட்ட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. இல்லை என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் நிறையவே இருக்குது அப்படின்னா வேற ஏதாவது பிராண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பெஸ்ட் USB போர்ட் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தா ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து செக் பண்ண நினச்சா மட்டும் பாருங்க. லாஸ்ட் ஒன் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கிளீனர் பஸ். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா 5 ஃபங்க்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தா ப்ரஷ் இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ் மூலமாக நம்ம கீபோர்டில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பார்த்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டுக்கான சுவிட்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ப்ளக் பண்ணி நம்மளால் வந்து கீபோர்டு வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்க முடியும், அது வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தா பேனல் இருக்கிற நிப்பு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நமக்கு அந்த இயர்பட்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். பேக்ரவுண்டில் இருக்கிறது நம்மளால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுக்கு சென்ட்ரல் நமக்கு வந்து சின்ன ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்து சின்ன ஆப்ஜெக்ட்லாம் க்ளீன் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து 99 வந்து அமேசான் சேல் பண்றாங்க. சோ உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தோம் டெலிவரி சார்ஜ் எல்லாம் போக 150 ரூபாய்க்கு வந்து பார்த்தா கிடைக்கும். சோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க இதை. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 10 கேஜெட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இதுக்கான எல்லா பெஸ்ட் பை லிங்க்ஸும் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேஜெட் வந்து பார்த்து பெஸ்ட்டாக இருந்துச்சு, அது கம்மி பிரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜெட் நேம் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் செக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னாலும் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.